வணக்கம். மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வாருங்கள், இந்த வாரம் கேள்விகள் தரப்படும் பகுதிக்கு செல்வோம். கேளுங்கள் தரப்படும் பகுதி 58. இந்த வாரத்துக்கான கேள்வி, சார், this plan explain in Tamil to equal for LIC plan my customer argument, please answer. அதாவது என்ன கேட்டிருக்காரு நம்பரு, அவர் ஒரு பிரைவேட் கம்பெனியோட ப்ராடக்ட் அனுப்பியிருக்காரு. அந்த பிளானை கொஞ்சம் எங்களுக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுக்கு ஈக்குவலா எல்ஐசில ஏதாவது பிளான் இருக்கா? என் கஸ்டமர் வந்து இது பெஸ்ட் பிளான்னு ஆர்கியூ பண்றாரு, இதுக்கான பதில சொல்லுங்க அப்படின்னு நண்பர் கேட்டிருக்காரு. அந்த பிரைவேட் கம்பெனியோட ப்ராடக்ட பார்க்கலாம். என்ன பிளான் பாத்தீங்க அப்படின்னா, இன்கம் அஸ்யூர்டு, ப்ராமிசஸ் இன்சூர்டு, கேரண்டீடு இன்கம் ஃபார் லைஃப், கனரா HSBC ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட். கேரண்டீடு இன்கம் ஃபார் லைஃப்னு ஒரு பிளானுங்க. இது வந்து நான் லிங்க்டு நான் பார் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங் கம் ப்ரொடெக்ஷன் பிளான். இந்த பிளானை பத்தி தான் அவர் நண்பர் கேட்டிருக்காரு. இந்த பிளானை பத்தி நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட போயிடுவோம். அந்த எக்ஸாம்பிளை பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். மற்ற மேட்டர்லாம் நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க பேம்ப்லெட்ல, அதை பார்த்தோம்னா இந்த ஸ்கீம் வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம எக்ஸாம்பிள். அதாவது பே ரிலாக்ஸ் கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. பாலிசி பிரீமியம் பேமெண்ட் வந்து 10 வருஷம். 10 வருஷம் வந்து 1 lakh கட்டுறார். சோகன் அவர் பேரு. சோகன் பேஸ் ஆனுவல் பிரீமியம் ஆஃப் 1 lakh per annum for 10 years. 10 வருஷம் பிரீமியம் கட்டி முடிச்சிடறாரு. டிஃபர்மெண்ட் பீரியட் வந்து 5 வருஷம். அடுத்த 5 வருஷத்துக்கு அவரு பணம் எதுவும் கட்ட வேண்டாம். டிஃபர்மெண்ட் பீரியடு. பாலிசி வந்து பாத்தீங்கன்னா 15வது வருஷத்துல இருந்து அடுத்த 10 வருஷத்துக்கு வருஷம் 2,15,114 ரூபாய் per annum for 10 years, which he may utilize for Rian his son. இது வந்து அவருடைய குழந்தையோட படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய டோட்டல் பிரீமியம் பாத்தீங்கன்னா 10 வருஷம் கட்டினது வந்து 10 லட்சம். அவருக்கு வரக்கூடிய மொத்தம் ரெகுலர் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வருஷம் சேர்ந்து வருஷத்துக்கு 2,15,114 ரூபாய் அப்படின்னா மொத்தம் 10 வருஷமும் சேர்ந்து அவர் வாங்கக்கூடிய இன்கம் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 21,51,140 ரூபாய் அவரு வாங்குவார். இது வந்து மெச்சூரிட்டி சீனரியோ. சீனரியோ 2 பாருங்க, டெத் பெனிஃபிட். இன் கேஸ் ஆஃப் அன்பார்ச்சுனேட் டெத் ஆஃப் சோகன் அட் தி எண்ட் ஆஃப் 5th year, 5வது வருஷம் அந்த சோகனுங்கிறவரு டெத் ஆயிட்டாரு அப்படின்னா சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் 11 லட்சம், அதாவது 11 times ஆஃப் annualized பிரீமியம் இஸ் பெய்டு டு தி நாமினி இமீடியட்லி. 5 வருஷம் 1 லட்சம் ரூபாய் கட்டுறாரு. 5வது வருஷம் அவர் எதிர்பாராதமா இறந்துட்டாரு அப்படின்னா அவர் கட்டின பிரீமியத்தை விட 11 மடங்கு, ஆனுவல் பிரீமியத்தை விட 11 மடங்கு, அதாவது 11 லட்சம் ரூபாய் இமீடியட்டா கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஆல் ஃபியூச்சர் பிரீமியம் நீட் நாட் பி பெய்டு, ஹவெவர் பாலிசி வில் கண்டினியூ வித் மெச்சூரிட்டி பெனிஃபிட். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் பிரீமியம் கட்ட வேண்டாம், பாலிசி கன்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் 15வது வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த 10 வருஷத்துக்கு வருஷம் 2,15,114 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். ரெகுலர் இன்கம் ஆஃப் 2,15,114 per annum would be paid for 10 years, which may be utilized for Rian Sogan son, அவருடைய குழந்தை படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் ரெகுலர் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா
10 வருஷமும் சேர்ந்து 21,51,140 ரூபா வாங்குறாரு. அவர் கட்டின பிரீமியம் எடுத்துட்டா 5 லட்சம் தான். அதுக்கப்புறம் அவர் பிரீமியம் கட்ட வேண்டாம் அப்படிங்கறதா ஸ்கீம். இதோட ஸ்கீம் வந்து இதாங்க. அதாவது அவரு 10 வருஷம் கட்டுறாரு, அடுத்து 5 வருஷம் பணம் கட்டுறதில்ல. 15வது வருஷத்துல இருந்து வருஷம் 2,15,144 ரூபா அவருக்கு கிடைக்குது. டெத் ஆயிட்டாருன்னா இமிடியேட்டா 11 லட்சம் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் பிரீமியம் கட்ட வேண்டாம். அந்த 15th இயருக்கு அப்புறம் அடுத்த 10 வருஷத்துக்கு வருஷம் 2,15,144 ரூபா அவருக்கு கிடைக்குது அப்படிங்கறதுதான் ஸ்கீம். இப்ப இதுக்கு ஈக்குவலா நம்மகிட்ட பிளான் இருக்கா? இதான் இவங்க சொன்னக்கூடிய அந்த கேரண்டீடு இன்கம் பிளான். இதுக்கு ஈக்குவலா நம்மகிட்ட பிளான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மகிட்ட என்ன பிளான் இருக்கு, என்ன பிளான சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனிக்காரங்க வந்து அந்த கேரண்டீடு இன்கம் பெனிஃபிட் அப்படின்னு வருஷம் வர்றத சொல்றத வந்துதான் நம்ம என்ன சொல்றோம், செட்டில்மெண்ட் ஆப்ஷனா நீங்க மெச்சூரிட்டி பெனிஃபிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து அந்த செட்டில்மெண்ட இன்ஸ்டால்மெண்ட வாங்குறத ஆப்ஷனா சொல்றோம். ஆனா இவங்க அந்த ப்ராடக்டே இன்ஸ்டால்மெண்ட்ல வர்ற மாதிரி டிசைன் பண்ணிடுறாங்க. நம்மளை பொறுத்தவரை லம்சம்மாவும் மெச்சூரிட்டி பெனிஃபிட் வாங்கிக்கலாம், இன்ஸ்டால்மெண்டாவும் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்குறோம். அந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அவங்க வந்து 5 வருஷம் வாங்கலாம், 10 வருஷம் வாங்கலாம், 15 வருஷம் வாங்கலாம்ங்கிற ஆப்ஷன் கொடுக்குறோம். இவங்க என்ன பண்றாங்க, 10 வருஷம் இன்ஸ்டால்மெண்ட்ல பிரிச்சு வர்ற மாதிரி அவங்களே டிசைன் பண்ணி பிரிச்சுதான் வாங்க முடியும், மொத்தமா வாங்க முடியாது. மெச்சூரிட்டி அவர் இருந்து பணம் கட்டி வாங்கினாலும் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் பணம் வரும். அவர் இல்ல டெத் ஆயிட்டாரு அப்படின்னாலும் இமிடியேட்டா ஒரு அமௌண்ட்டை கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய அமௌண்ட் வந்து 15வது வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும். அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வரும். இதுதான் ஸ்கீம். இப்ப இதுக்கு நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்கா இல்லையா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, நம்மகிட்ட எவ்வளவு அருமையான ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. என்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஜீவன் லக்ஷயா. ஜீவன் லக்ஷயாவை இதை கொடுத்தோம்னு வைங்க, இதை விட அருமையான ஒரு பெனிஃபிட் உள்ள பிளான் வந்து இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. பாருங்க, ஜீவன் லக்ஷயால நம்ம 15 இயர்ஸ் கொடுக்குறோம், 12 இயர்ஸ் கட்ட சொல்றோம். அவங்க வந்து 15 இயர்ஸுக்கு 10 வருஷம் கட்ட சொல்றாங்க. நம்ம 15 இயர்ஸுக்கு 12 இயர்ஸ் ஒரு 2 வருஷம் மட்டும் கூட கட்ட சொல்றோம். அவங்க கட்டின பிரீமியத்துல 11 மடங்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது 11 லட்சம் கொடுக்குறாங்க. நம்ம வந்து 11.5 லட்சத்துக்கு நான் போட்டிருக்கேன். 11.5 லட்சம் சம்மர்ஷுடுக்கு பாத்தீங்கன்னா பிரீமியம் வந்து 1 லட்சம் தான் வருது. ஜிஎஸ்டியை சேர்க்கும் போது 1,04,000 ரூபாய் வருது. அவங்க வந்து ஜிஎஸ்டி இல்லாம தான் பிரீமியம் போட்டிருக்காங்க. ஆக்ஷன் பெனிஃபிட்டும் சேர்த்திருக்கேன், டேர்ம் ரைடரும் சேர்த்திருக்கேன். டேர்ம் ரைடர் எல்லாமே சேர்த்து மொத்த பிரீமியம் பாத்தீங்கன்னா 1,04,950 ரூபா தான் உங்களுக்கு வந்து மொத்த பிரீமியம். டேர்ம் ரைடரு, ஆக்ஷன் பெனிஃபிட் எல்லாம் சேர்த்து. இப்ப இதுல பாருங்க, 12 வருஷம் கட்டுறாரு. 12 வருஷம் கட்டி முடிச்ச உடனே 15th இயர்ல இருந்து வருஷம் 2,22,967 ரூபா அடுத்த 10 வருஷத்துக்கு வருது. அவர் மொத்தமா கட்டக்கூடியது 12,34,551 ரூபா கட்டுறாரு. மொத்தமா வர்றது 22,29,670 வாங்கிக்கிறாரு. அங்க எவ்வளவு வாங்கினாரு, 2,15,000 தான் வாங்கினாரு. அது நமக்கு கூடுதலா வருது. அங்கே இன்சூரன்ஸ் கவர் எவ்வளவு இருந்தது, இன் கேஸ் ஆஃப் ரிஸ்க். அதே மாதிரி 5வது வருஷம் அவருக்கு ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டதுன்னா நம்ம இங்க என்ன கொடுக்க போறோம், இமீடியட்டா 11.5 லட்சம் கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம டேர்ம் ரைடரோட கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், வருஷம் 1,15,000 ரூபாய் வேற மெச்சூரிட்டி வரைக்கும் கொடுப்போம். ஏன்னா இன்கம் பெனிஃபிட் 10% நம்ம பிளான்ல உண்டு. அந்த கான்செப்ட் அந்த பிளான்ல கிடையாது. ஒன்லி பிரீமியம் மட்டும்தான் வைவ் பண்றாங்க. இன்கம் பெனிஃபிட்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. ஆனா நம்ம பிளான்ல பிரீமியத்தையும் வைவ் பண்ணி 10% இன்கம் பெனிஃபிட்டும் கொடுத்து, நீங்க அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல பிரிச்சும் வாங்கிக்கலாம், மொத்தமாவும் வாங்கிக்கலாம்
அப்படிங்கிறத முதலே நம்ம வில்லிங்னஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா பிரிச்சு வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் நம்ம இதுல இருக்கு. மொத்தமா வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அவங்க இதுல மொத்தமா வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது, பிரிச்சு மட்டும்தான் வரும். ஏன்னா அந்த ப்ராடக்டே அப்படி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம ப்ராடக்ட் எந்த அளவு சுப்பீரியரா இருக்கு பாருங்க. இம்மிடியட்டா அவருக்கு இன்சூரன்ஸ் கவரும் கொடுக்குறோம், 10% இன்கம் பெனிஃபிட்டும் கொடுக்குறோம், மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் கொடுக்குறோம். மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை லம்சம்மாவும் வாங்கிக்கலாம், இன்ஸ்டால்மெண்டாவும் வாங்கிக்கலாம். அவருடைய வில்லிங்னஸ் முதலே அவர் கொடுத்துருக்கணும். டெத் பெனிஃபிட்டை இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறேன்னு சொல்லி கொடுத்திருந்தாரு அப்படின்னா டெத் பெனிஃபிட் நம்ம தாராளமா இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்திருப்போம். இதுதான் நம்ம பிளான் உள்ள வித்தியாசம். சரிங்க, இது ஒரு கான்செப்ட். அதே பிளான்ல இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இன்னொரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு டைப் எப்படின்னு பாத்தீங்கன்னா 7 வருஷம் மட்டும் பணம் கட்டுறது. ரோஹன் பேஸ் ஆனுவல் பிரீமியம் ஆஃப் 1 lakh per annum for 7 years. டிஃபர்மெண்ட் பீரியட் வந்து 5 வருஷம். அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் ஒன்றும் கட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் அடுத்த 15 வருஷத்துக்கு இன்கம் பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் இன்கம் வந்து அவருக்கு ரோஹன் வில் கெட் ரெகுலர் இன்கம் ஆஃப் 1,03,746 per annum for 15 years. அவர் வந்து 15 வருஷத்துக்கு வருஷம் 1,03,746 ரூபாய் அவரு இன்கம் வாங்கிக்கலாம். அப்ப 15 வருஷமும் சேர்த்து அவர் வாங்கக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 15,56,190 ரூபாய் வாங்கிக்கிறாரு. 7 வருஷம் தான் அவர் கட்டுறாரு, 7 lakhs கட்டுறாரு. இது வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட். இன் கேஸ் டெத் ஆயிருச்சு அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் அன்பார்ச்சுனேட் டெத் ஆஃப் ரோஹன் அட் தி எண்ட் ஆஃப் 10th இயர்ல அவர் டெத் ஆகிற மாதிரி இருந்தாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ் ஃபேமிலி வில் ரிசீவ் தி ஃபாலோயிங் பெனிஃபிட். டெத் பெனிஃபிட் வந்து 14,78,000, அதாவது விச் இன்க்ளூட் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் வந்து 11 times ஆஃப் ஆனுவலைஸ்டு பிரீமியம் 11 லட்சம் பிளஸ் அஷ்யூர்டு லாயல்டி அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3,78,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது ரெண்டும் சேர்த்து 14,78,000 ரூபாய் 10th இயர்ல அவர் டெத் ஆனார்னா மொத்தமா கொடுத்துருவாங்க. The policy will terminate after payment of this amount. இதோட அந்த பாலிசி ஆனது முடிவுக்கு வந்துவிடும். அதுக்கப்புறம் இந்த பாலிசி கண்டினியூ ஆகாது. 12 வருஷம் டேர்ம், 7 வருஷம் கட்டுறாரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் இருந்தாரு அப்படின்னா அடுத்த 15 வருஷத்துக்கு அவருக்கு வருஷம் 1,03,000 ரூபாய் வருது. சப்போஸ் பிரீமியம் எல்லாம் கட்டி முடிச்ச பிறகு அவர் டெத் ஆனார்னா 11 லட்சமும் பிளஸ் லாயல்டி அடிஷன் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அதோட பாலிசியை முடித்து விடுகிறார்கள். அதாவது அந்த இன்கம் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடி அவர் இறந்தாருன்னா அந்த மாதிரி பண்றாங்க. சப்போஸ் 12வது வருஷத்துக்கு அப்புறம் அவர் டெத் ஆனாரு அப்படின்னா அந்த இன்கம் பெனிஃபிட் ரெகுலரா வரக்கூடிய அந்த அமௌண்ட் 15 வருஷத்துக்கு வரும். அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த அமௌண்ட் வரும். இது ஒரு கான்செப்ட். இப்ப இதுக்கு ஈக்குவலா நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்கா? இதுக்கு ஈக்குவலா நம்மளுடைய ப்ராடக்ட் அதே ஜீவன் லக்ஷியாலேயே நம்ம போட்டு காட்டலாம். பாருங்க, போட்டு காட்டுறேன். ஜீவன் லக்ஷியால 11 வருஷ டேர்ம் 10 வருஷம் கட்டுறார். அங்க வந்து 12 வருஷ டேர்ம் 7 வருஷம் கட்டுறாரு. இங்க நம்ம இதுல 11 வருஷ டேர்ம் 10 வருஷம், அதை விட ஒரு 3 வருஷம் வந்து நம்ம கூடுதலா கட்ட சொல்றோம். ஆனா அது மூலமா அவருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எவ்வளவுன்னு பாருங்க. 11 லட்சத்துக்கு அவருக்கு நம்ம டேர்ம் ரைடரோட போடும்போது மொத்த பிரீமியம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,19,979 ரூபாய் வருது. அதுக்கப்புறம் 14வது வருஷத்துல இருந்து வருஷம் 1,48,251 ரூபாய் வருது. அங்க 1,03,000 ரூபாய் வந்தது. இங்க நமக்கு 1,48,251 ரூபாய் அவருடைய 15 ஆண்டுகளுக்கு அவருக்கு வரும்.
அவரு வாங்கக்கூடிய மொத்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா 15 வருஷமும் சேர்த்து 22,23,765 ரூபாய் வாங்குவார். இன் கேஸ் ஆஃப் ரிஸ்க்னா என்ன ஆகும் பாருங்க. 10வது வருஷம் இப்ப ரிஸ்க் ஏற்படுதுன்னா என்ன ஆக போகுது? 10வது வருஷம் ரிஸ்க் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டா நம்ம 11 லட்சத்தை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவரு பிரீமியம் கட்ட வேண்டியதில்லை. மெச்சூரிட்டி வரைக்கும் வருஷத்துக்கு 1,10,000 ரூபாய் அவங்க ஃபேமிலிக்கு கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் அவருக்கு எப்பயும் போல கிடைக்கும். இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குற மாதிரி அவர் ஆப்ஷன் முதலே கொடுத்திருந்தாரு அப்படின்னா டெத் பெனிஃபிட்டை அவருக்கு இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் ஆகவும் பிரித்து வரும். 15 வருஷம் இன்ஸ்டால்மெண்ட் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் நம்ம பிரிக்கிறோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் வாங்குற மாதிரி பிரிக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசங்க. அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த பிளான்ல, அதையும் பார்த்துடலாம். அடுத்த ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா லைஃப் லாங் இன்கம் வர்ற மாதிரி. அதாவது இதே மாதிரி ரோஹன் பேஸ் ஆனுவல் பிரீமியம் ஆஃப் 1 lakh per annum ஃபார் 7 years. 7 வருஷம் மட்டும் 1 lakh கட்டுறாரு. டிஃபர்மெண்ட் பீரியட் வந்து 5 வருஷம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோஹன் would get ரெகுலர் இன்கம் ஆஃப் இது வந்து போன ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். இது ஒரே செகண்ட். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா மோகன் பேஸ் ஆனுவல் பிரீமியம் ஆஃப் 1 lakh per annum ஃபார் 12 years. 12 வருஷம் பணம் கட்டுறாரு. டிஃபர்மெண்ட் பீரியட் வந்து 5 வருஷம். அடுத்து 17வது வருஷத்துல இருந்து மோகன் would get ரெகுலர் இன்கம் ஆஃப் 1,30,557 per annum ஃபார் 38 years. அதாவது மோகனோட 99 வயசு வரைக்கும் அவருக்கு ரெகுலராக பணம் வருது. டோட்டல் ரெகுலர் இன்கம் ரிசீவ்டு இன் 38 years சேர்ந்து அவர் ரிசீவ் பண்ற அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 49,61,166 ரூபாய். அவர் கட்டக்கூடிய மொத்த பிரீமியம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12 லட்சம். அதாவது 1 lakh into 12. சரி, டெத் ஆகுறாருன்னு வைங்க. அப்ப என்ன? இன் கேஸ் ஆஃப் அன்பார்ச்சுனேட் டெத் ஆஃப் எ மோகன் அட் தி எண்ட் ஆஃப் 5th பாலிசி இயர், ஹிஸ் ஃபேமிலி வில் ரிசீவ் தி ஃபாலோயிங் பெனிஃபிட். டெத் பெனிஃபிட் ஆஃப் 11 lakh which includes sum assured on death and assured loyalty addition. 5 வருஷம், கடைசி 5 வருஷம் தான் அது அக்யூர் ஆகும் லாயல்டி அடிஷன்ங்கிறது. அப்ப இந்த கேஸ்ல 5வது வருஷமே பாலிசி ஹோல்டர் இறந்துட்டாரு அப்படின்னா லாயல்டி அடிஷன் எதுவுமே கிடையாது. 11 லட்சம் மட்டும் கொடுத்து த பாலிசி வில் டெர்மினேட் ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் திஸ் அமௌண்ட். இதோட பாலிசியை முடித்துக் கொள்கிறார்கள். 12 வருஷம் டேர்மு. அடுத்த 5 வருஷம் பணம் கட்ட வேண்டியதில்லை. அவர் இருந்தார்னா அவருடைய 99 வயசு வரைக்கும் வருஷம் 1,30,557 ரூபாய் வருது. அவர் இல்லை அப்படின்னா 11 லட்சத்தை கொடுத்து பாலிசியை அதோட முடித்துக் கொள்கிறார்கள். கடைசி பாலிசி முடிகிறதுக்கு கடைசி 5 வருஷம் தான் லாயல்டி அடிஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி இறந்தா சம் அஷ்யூர்டு மட்டும் கொடுத்து பாலிசியை முடித்துக் கொள்கிறார்கள். சப்போஸ் இன்கம் பெனிஃபிட் ரிசீவ் ஆகும் போது, அதாவது 18வது வருஷத்துக்கு அப்புறம் பாலிசி ஹோல்டர் இன் கேஸ் இறந்தாரு அப்படின்னா அந்த அவருடைய 99 வயசு வரைக்கும் எப்படி 38 வருஷத்துக்கு பணம் வருமோ அந்த பணம் மீதி உள்ள பணம் வருஷம் அவர் இருந்து வாங்குற மாதிரி அவருடைய நாமினிக்கு 1,30,557 ரூபாய் கொடுத்துறாங்க. இதுதான் 3வது ஆப்ஷன். முதல் ஆப்ஷன் என்ன பார்த்தோம்? 10 வருஷம் வர மாதிரி பார்த்தோம். 2வது ஆப்ஷன் 15 வருஷம் வர்ற மாதிரி பார்த்தோம். 3வது ஆப்ஷன் லைஃப் லாங்கா வர்ற மாதிரி பார்த்தோம். லைஃப் லாங்கா வர்றதுக்கு நம்மகிட்ட என்ன ஈக்குவலா என்ன ப்ராடக்ட் இருக்கு? நம்மகிட்ட அழகான ப்ராடக்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜீவன் உமங்க நம்ம வந்து ஈஸியாக பிரசன்ட் பண்ண முடியும். ஜீவன் உமங்க எப்படி பிரசன்ட் பண்ணலாம் பாருங்க. அவங்க வந்து 12 வருஷம் பிரீமியம் கட்ட சொல்றாங்க. நம்ம வந்து 15 வருஷம் கட்ட சொல்றோம். அவங்க இது 18 வருஷத்துக்கு அப்புறம் தான் பணம் வரும். நம்ம இதுல 16வது வருஷத்துல இருந்தே பணம் வரும். 16 வருஷத்துல இருந்து 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவருங்கிறது அங்க வெறும் 11 லட்சம் தான். எப்ப இறந்தாலும் கடைசி 5 வருஷத்துக்குள்ள இறந்தா தான் எல்ஏ
கான்செப்டே இருக்கு. ஆனா நமக்கு தெரியும் உங்களுக்கு, சம் அஷ்யூர்டு டே 1ல இருந்து வித் போனஸோட கூடிட்டே போகும். பாருங்க, சப்போஸ் அவர் 80வது வயசுல இறந்தாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 76,82,000 ரூபாய் அவருக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. 100 வயசு வரைக்கும் அவர் இருந்துட்டாருன்னா 83,59,000 ரூபாய் அவரே ரிசீவ் பண்ணிக்கலாம். அப்ப ஃபேமிலியோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் வேல்யூ அதிகமாயிட்டே போகுங்கிறது உமங்க பத்தி நம்ம டீட்டெயிலா சொல்ல முடியும். அப்ப அங்க உள்ள கேரண்டீடு இன்கமுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கேரண்டீடு இன்கமுக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க. நம்ம ப்ராடக்ட வந்து நம்ம அழகா போக்கஸ் பண்ண முடியும் நண்பர்களே. நீங்க வந்து நல்ல தெளிவு வாங்கிட்டு உள் வாங்கிட்டீங்கன்னா போதும், நம்ம தெளிவாக இந்த பிளான் எல்லாம் மேட்ச் பண்ண முடியும். கஸ்டமர் ஆர்கியூ பண்றதுக்கு நம்மகிட்ட அருமையான ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு. அவருக்கு நீங்க எஜுகேட் பண்ணீங்கன்னா போதும். இப்ப இங்க எங்க சிக்கல் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷார்ட் டேர்ம்ல தான் சிக்கல் வரும். சார் அவங்க 5 வருஷம் கட்டினா போதும், 6 வருஷம் கட்டினா போதும், 7 வருஷ பாலிசி தான் இருக்கு இதுல. இதே பிளான்ல 7 வருஷ பிளானு 5 வருஷம் மட்டும் கட்டுறது. நண்பர்களே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஷார்ட் டேர்ம் போடுவதன் மூலமாக நம்ம இன்சூரன்ஸ் கான்செப்ட்ல சேமிக்கிறது அப்படிங்கிற ஒரு பர்பஸே சால்வ் ஆகாது என்பதுதான் என்னுடைய பாயிண்ட்டுங்க. ஷார்ட் டைமா நீங்க சேமிச்சீங்க அப்படின்னா ஷார்ட் டயத்திலேயே பாலிசி முடிஞ்சிடும். நமக்கு வந்து ஓல்டு ஏஜ்ல இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்காது ஒண்ணு. அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா லாங் டேர்மா நமக்கு ஒரு சேவிங்ஸ் இருந்தா தாங்க நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பல்வேறு காலகட்டத்துல வரக்கூடிய தேவையை வந்து நம்மளால் பூர்த்தி செய்ய முடியும். அதுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன ஒரு உதாரணத்தையே சொல்றேன். நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பையங்க பேர்ல 2 பையங்க எனக்கு 2 பையங்க பேர்லயும் அவங்களோட 30வது வயதுல முடிகிற மாதிரி பாலிசி எடுத்தேன். முதல் பாலிசி போடும் போதே அவங்களோட 30வது வயசுல முடிகிற மாதிரி பாலிசி எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் திருப்பி அவங்க பேர்ல மொத்தம் பாத்தீங்கன்னா 3 பாலிசி போட்டிருக்கேன் ஒவ்வொருத்தங்க பேர்லயும். அந்த 3 பாலிசியுமே பாத்தீங்கன்னா நான் அந்த கரெக்டா அவங்களுடைய 30வது வயசுல முடிகிற மாதிரி தான் டேர்ம் போட்டு நான் பாலிசி எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் எடுக்க முடியாது. நம்ம இன்கம் கூட கூட நம்ம பாலிசி அமௌண்ட்டை கூட்டிகிட்டே போறோம். அப்ப அவங்க பிறந்த உடனே இந்த பாலிசி நான் துவங்கினேன். நான் பிறந்த உடனே பாலிசி துவங்கும் போதே அவங்க 30வது வயசுல முடிகிற மாதிரி தான் பாலிசி போட்டேன். அப்ப அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ் போட்டதுனால இப்ப எனக்கு என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் எனக்கு வந்து ஒரு பைனான்சியலா கை கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் போட்ட அந்த பாலிசி தாங்க. அவங்க பேர்ல போட்ட அந்த பாலிசி தான். காலேஜ்ல சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா, எக்ஸஸ் ஃபண்ட் எனக்கு தேவைப்படும் போது நான் எங்கேயும் வெளியே போய் கடன் வாங்கல. இமிடியேட்டா அவங்க பேர்ல உள்ள பாலிசியை வந்து பாத்தீங்கன்னா லோன் வாங்கினேன். அவங்களுக்கு காலேஜ்ல கட்ட வேண்டியதை கட்டினேன். நீட்டா அவங்கள வேற எந்த கடனும் இல்லாம அவங்கள படிக்க வச்சேன். அடுத்து அவங்க காலேஜ் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த பாலிசி லோனை கட்டி நான் வந்து அந்த பாண்டை திருப்பிட்டேன். காலேஜ் படிப்புக்கு உதவுச்சுங்களா அந்த பாலிசி. அடுத்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது வரக்கூடிய எக்ஸஸ் ஃபண்டு நமக்கு பற்றாக்குறை ஏற்படும் போது என்ன பண்ணேன், வேற எங்கேயும் போய் நான் கடன் வாங்கல. திரும்பவும் இமிடியேட்டா அவங்க பேர்ல போட்ட பாலிசி லோன் வாங்கினேன், கல்யாணத்தை முடிச்சேன். அடுத்து ஒரு வருஷம் 2 வருஷத்துலயே அந்த பாலிசி லோனை நான் வந்து கட்டிட்டு பத்திரத்தை திருப்பிட்டேன். அப்ப அந்த பாலிசி என் பையனுடைய காலேஜ் படிப்புக்கு உதவுச்சு, அவனுடைய கல்யாணத்துக்கு உதவுச்சு. இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்த பிறகு இப்ப சரி அவன் ஏதோ ஒரு அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவன் வந்து சொல்லும் போது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படுது. கொஞ்சம் அமௌண்ட் இருந்தா கொஞ்சம் இன்னும் அதிகமான இடம் வாங்கலாம் அப்படிங்கும் போது, ஒண்ணும் கவலைப்படாதப்பா, இதுக்காக ஏன் கவலைப்படுற, உன் பேர்ல போட்ட பாலிசி இருக்கு, அதை வச்சு நம்ம லோன் வாங்கிக்கலாம். அந்த பற்றாக்குறை ஃபண்டை நீ வந்து மீட் அவுட் பண்ணு, நீ வந்து சிறுக சிறுக அந்த பாலிசி லோனை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த பாலிசி லோன் வாங்கி இப்ப அவன் பேர்ல ஒரு லேண்ட் வாங்கியிருக்கு. அப்ப இன்னும் 3 வருஷத்துல இப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 27 ஆகுது ஏஜ் மூத்த பையனுக்கு. அப்ப 27னா இன்னும் 3 வருஷத்துல அவன் பேர்ல போட்ட பாலிசி ஆனது 30 வயசுல முடிய போகுது. அப்ப இந்த லாங் டேர்ம் போட்டதுனால என்ன ஆகுது, அந்த ஒரு பாலிசி ஆனது அவனுக்கு கல்யாணத்துக்கு உதவுச்சு, படிப்புக்கு உதவுச்சு, இப்ப அவன் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் உதவுது. நாளைக்கு அவன் குழந்தைக்கு அது உதவும். 30 வயசுல வரும்போது அவன் குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்கூலுக்கு போற வயசு வந்துடும். இப்பயே அவனுக்கு குழந்தை பிறந்து இப்ப 8 மாசம் ஆச்சு. அப்ப இன்னும் 3 வருஷம் கழிச்சு மெச்சூர்ட் ஆகும்போது அந்த குழந்தை வந்து படிப்புக்கு போகக்கூடிய வயசு வந்துடும்.
அதுக்கு ஒரு ஃபண்டை நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அப்ப நான் வந்து அவன் பிறக்கும் போது போட்ட அந்த பாலிசியானது லாங் டேர்ம் போட்டதுனால அந்த என்னுடைய பல்வேறு தேவைகள், என்னுடைய குழந்தைகளுக்காக எனக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு தேவைகளை சமாளிப்பதற்கு மிகவும் கை கொடுத்தது என்றால் அது எல்ஐசி பாலிசி தான். அப்ப அவனுடைய முன்னேற்றத்துல அவன் பேர்ல நான் போட்ட எல்ஐசி பாலிசியோட பங்கு பெரும் பங்கு வகிக்குது. அதை ரொம்ப நான் பெருமையா உங்ககிட்ட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். இதே நான் வந்து ஷார்ட் டேர்ம் போட்டிருந்தேன்னு வைங்க, என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்பயே பாலிசி முடிஞ்சிருக்கும், அப்பயே என்ன ஆயிருக்கும், செலவாயிருக்கும். லாங் டேர்ம் போட்டதுனால என்ன ஆகுது, நமக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப லோன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் நமக்கு மிகப்பெரிய பங்காற்றுதுங்க. அப்ப இந்த ஷார்ட் டேர்ம் போட்டிருந்தோம் அப்படின்னா எனக்கு இந்த அளவுக்கு இந்த பாலிசி ஆனது சேர்ந்திருக்காது. பாலிசி அமௌண்ட்டை வந்து நான் அக்குமுலேட் பண்ணிருக்க முடியாது. எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, சிறந்த சேமிப்பு திட்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல 3 கான்செப்ட் இருக்கணும். என்ன 3 கான்செப்ட்? முதல்ல ஃபண்டை வந்து அக்குமுலேட் பண்ணணும். அதாவது நம்ம பிரீமியம் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மினிமம் ஒரு 15 வருஷமாச்சு இருக்கணும். அதுக்கு கீழே நம்ம வந்து நீங்க என்ன அக்குமுலேட் பண்ண முடியும்? சேவிங்ஸ் அக்குமுலேட் ஆகாது. அப்ப முதல்ல ஒரு சிறந்த சேமிப்பு திட்டம்னா அது அக்குமுலேஷன் பீரியட் அப்படிங்கிறது லாங்கா இருக்கணும். அடுத்து அப்படி அக்குமுலேட் பண்ண அந்த ஃபண்ட் வந்து நமக்கு வந்து பயன்படுற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். நமக்கு தேவை வரும்போது நான் எப்படி சொன்னேன் பாருங்க, என்னுடைய பையனுடைய கல்லூரி படிப்புக்கு, பையனுடைய கல்யாணத்துக்கு, அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, இனி அவனுடைய குழந்தைக்கு அப்படின்னு பல்வேறு தேவைகளுக்கு அந்த ஃபண்ட் வந்து எனக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். அடுத்து என்னுடைய பிரச்சனைக்கு மட்டும் பயன்படுற மாதிரி இல்லாம நாளைக்கு அது வந்து என்னுடைய சந்ததிக்கு பயன்படுற மாதிரி அதை நான் டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய வசதி இருக்கும். முதல்ல அக்குமுலேஷன் ஆகணும், அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும், அடுத்து என்னுடைய சந்ததிக்கு டிரான்ஸ்பர் ஆகணும். இந்த 3 அம்சம் இருக்கக்கூடிய திட்டம் தான் சிறந்த சேமிப்பு திட்டங்க. இது நம்ம பிளான்ல அழகா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஜீவன் தரங்கு ஒரு பாலிசியும் போட்டிருக்கேன். அப்ப ஜீவன் தரங்கு மாதிரி பாலிசி வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் அக்குமுலேட் ஆகும். அதுக்கப்புறம் வருஷம் 5.5% வந்து அந்த ஃபண்ட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அசெட் வேல்யூ வந்து அவனுடைய சந்ததிக்கு டிரான்ஸ்பர் ஆகும். நான் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஏற்பாடு அவனுக்கு எந்தெந்த லெவலுக்கெல்லாம் கை கொடுக்குது பாருங்க. இதெல்லாம் எப்ப முடியும்னு நினைக்கிறீங்க? நான் லாங் டேர்ம் போட்டிருந்தால் மட்டும்தான் முடியும். இப்ப என்ன நன்மை பாருங்க, லாங் டேர்ம் போட்டதுனால இன்னொரு நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சேவிங்ஸ் கான்செப்ட் என்பதை நம்ம பசங்களும் இப்ப பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைகள் வந்து நம்ம சொல்றதை கேட்கிறாங்களோ இல்லையோங்க, ஆனா நம்மளை பாக்குறாங்க. சொல்றதை கேட்டு அவங்க வளர்றது இல்ல, நம்மளை பார்த்து அவங்க வளர்றாங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத பாக்குறாங்க. அப்ப நம்ம வந்து காலேஜ் ஏற்படும் போது பாருப்பா உன் பேர்ல பாலிசி இருக்கு, இதை வாங்கி இந்த ஃபண்டை நான் கிரியேட் பண்றேன் அப்படிங்கிறத நான் சொன்னேன். கல்யாணம் பண்ணும்போது பாருப்பா பற்றாக்குறைக்கு உன் பேர்ல உள்ள பாலிசி உதவுது அப்படின்னு சொல்லி அப்ப சொன்னேன். இப்ப இடம் வாங்கும் போது உன் பாலிசி வந்து பாருப்பா உதவுது அப்படின்னு சொன்னேன். அப்ப என்ன ஆகுது அவனுக்கு, அப்ப நம்ம இந்த வந்து இந்த மாதிரி ஒரு பாலிசி எடுப்பது என்பது நமக்கு ஆபத்து காலத்துல கை கொடுக்கும் என்பது அவன் மனசுல பதிஞ்சிருச்சு. இப்ப அவன் வேலைக்கு போன உடனே அவனே வந்து பாத்தீங்கன்னா அப்பா என் பேர்ல ஒரு பாலிசியை போடுங்க, நான் மாசம் 15,000 ரூபாய் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் 15,000 ரூபாய் இப்ப கட்டிட்டு இருக்கிறான். குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஒரு பாலிசியை போட்டாச்சு. இப்ப அந்த சேவிங்ஸ் மென்டாலிட்டி அவனுக்கு வருது. ஒன்னில அவனுக்கு ஒரு பிளட் அட்வான்ஸ் ஒரு 1 lakh கொடுத்தாங்க. பொதுவா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வயசு பசங்க எல்லாம் 1 lakh கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, அதுவும் பாத்தீங்கன்னா அவன் ஒர்க்குக்கு போன மாசமே அந்த பிளட் வந்தது பாருங்க, சென்னையில வெள்ளம், அந்த வெள்ள நிவாரண நிதியா 1 lakh அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அந்த 1 lakh அட்வான்ஸ அவன் என்ன பண்ணா தெரியுங்களா, இமீடியட்டா 50,000 ரூபாய்க்கு லேப்டாப் ஒண்ணு வாங்கிட்டு மீதி 50,000 ரூபாய அப்பா இத பிக்ஸட் டெபாசிட்ல போட்டுருங்கப்பான்னு சொன்னான். எனக்கே ஆச்சரியம். அந்த சேவிங்ஸ் கான்செப்ட் அவனுக்கு அப்ப இருந்தே இருக்கு. அப்ப அந்த பிக்ஸட் டெபாசிட் போடக்கூடிய மென்டாலிட்டி, அதாவது சேவிங்ஸ் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோமோ அதை பார்த்து வருது. அப்ப இதெல்லாம் லாங் டேர்ம் பண்ணும்போதுதான் நம்மளுடைய குழந்தைய நம்ம எஜுகேட் பண்ண முடியும். அந்த சேவிங்ஸ் கான்செப்ட அவங்களுக்கும் பழக்கப்படுத்த முடியும். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுது, மருமகளுக்கு அந்த எண்ணம் வருது. இப்ப அவங்களும் அவங்க பேர்ல ஒரு 10,000 ரூபாய்க்கு என் பேர்ல ஒரு பாலிசி போடுங்க. ஏன்னா பாலிசி என்பது இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இல்லாதப்ப வரக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது இல்ல, நம்ம இருக்கும் போதே நமக்கு தேவைக்கெல்லாம் உதவுவது. எப்பப்பெல்லாம் நமக்கு நெருக்கடி வருதோ யாரையும் அப்ப நம்ம நம்பாம, யார்கிட்டையும் போய் நம்ம கேட்காம
நம்ம இமீடியட்டா ஒரு கேஷ் ஆக்கக்கூடிய வாய்ப்பை இந்த எல்ஐசி பாலிசி கொடுக்குது அப்படிங்கறதெல்லாம் அவங்க கத்துக்கிறாங்க. இதெல்லாம் லாங் டேர்ம் போட்டதோடைய விளைவு இது. நான் கண்பூர்வமா பாக்குறேன். அதனால ஷார்ட் டேர்ம் கேட்கக்கூடிய கிளைண்ட்டுக்கு தயவு செய்து எஜுகேட் பண்ணுங்க. லாங் டேர்ம் போடும்போதுதான் நமது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல்வேறு தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி பண்ண முடியும். நல்ல வந்து ஒரு சேவிங்ஸ் என்பது நல்லா அக்குமுலேட் பண்ணணும், அதை நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய சந்ததிக்கு ஒரு ஃபண்டு வந்து டிரான்ஸ்பர் ஆகணும் அப்படிங்கிறது தான் சிறந்த திட்டம் அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்த ஒரு முக்கியமான மேட்ரு பேசலாம்னு இருக்கேன். அடுத்த கேள்விக்கு போகலாம் நண்பர்களே. அடுத்து வந்து நண்பர்களே, ஒரு பென்ஷன் பிளான், கேரண்டீடு பென்ஷன் பிளான் ஐசிஐல இந்த பிளான் இருக்கு. கேரண்டீடு பென்ஷன் பிளான் இதுக்கு பேரு ஐசிஐசிஐ கேரண்டீடு பென்ஷன் பிளான். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமது ஜீவன் சாந்தி மாதிரி தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட் ஆனிட்டியும் இருக்கு, டிஃபர்டு ஆனிட்டியும் இருக்கு. டிஃபர்டு ஆனிட்டினா அதிகபட்சம் 10 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து டிஃபர் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே அப்படியே தான், ஜீவன் சாந்தி மாதிரியே தான் எல்லாமே டிட்டோவா. ஜீவன் அக்ஷய் அண்ட் ஜீவன் சாந்தி மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் இருக்கு, ஜாயின் லைஃப் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆப்ஷன் நிறைய இருக்கு. 76 வயசுல ஃபண்டு வேணும்னா திருப்பி வாங்குற மாதிரி இருக்கு, இல்ல 80 வயசுல வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பிரைஸ் வேணும்னா திருப்பி வாங்குற மாதிரி இருக்கு, டாப் அப் பண்ற ஆப்ஷன் இருக்கு. அந்த மாதிரி பல்வேறு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஜீவன் சாந்திக்கு ஈக்குவலா இருக்கு. அவங்க இல்லைன்னா 105% அந்த ஃபண்டை ரிட்டர்ன் பண்றாங்க. அந்த டிஃபர்மெண்ட் பேர்ல இறந்ததுன்னா கேரண்டி அடிஷன் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்றாங்க, லோன் கொடுக்குறாங்க, சரண்டர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்படி எல்லா வசதியும் கிட்டத்தட்ட ஜீவன் சாந்தியே தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆனுட்டி ரேட் வந்து நம்மளை விட அதிகமா இருக்கு அப்படிங்கறதா இப்ப பிரச்சனை. இது நம்ம நண்பர் அனுப்பியிருந்தாரு. நண்பர் அனுப்பிட்டு ஆனுட்டி ரேட் பாத்தீங்கன்னா அவங்க இது இந்த மாதிரி ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க கிளைண்ட்டுக்கு. ஜாயின் லைஃப் ராமசுப்ரமணியன் ஒருத்தங்க, அவங்க மிஸ்ஸஸ் ராணி ஒரு 25 lakhs டெபாசிட் பண்றாங்க. இமீடியட்டா குவார்டர்லி போட்டிருக்காங்க. பென்ஷன் ஆப்ஷன் போட்டா அப்படின்னா குவார்டர்லி வந்து 37,264 ரூபா வருது. ஃபர்ஸ்ட் இயர் டிஃபர்மெண்ட்னா 39,150 ரூபா வருது. 2 வருஷம் டிஃபர்மெண்ட் பண்ணா 41,908, 3 வருஷம் டிஃபர்மெண்ட் பண்ணா 44,869, 5 வருஷம் டிஃபர்மெண்ட் பண்ணா 49,617 ரூபா அப்படின்னு சொல்லி கொட்டேஷன் அவங்க கொடுத்த கொட்டேஷன் இந்த சார்ட் தான். இதை பார்க்கும்போது நம்மளுடைய இதுல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா இதை விட பென்ஷன் ரேட் வந்து கம்மியா தான் இருக்கு. அப்ப பார்ட்டி அது எனக்கு பென்ஷன் ரேட் அதிகமா இருக்கு, மற்ற எல்லா ஃபியூச்சரும் உங்களுடைய ஃபியூச்சர் மாதிரி தான் இருக்கு, அப்ப அதுல நான் இன்வெஸ்ட் பண்றேனே. ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கக்கூடிய பழைய கிளைண்ட் தான் சொல்றாரு. பழைய கிளைண்ட் தான் அவர். இப்ப வந்து நம்மகிட்ட கேட்கிறாரு, ஏன் உங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கு, அவங்க வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களே அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் கேட்டார். இதுக்கு என்ன அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது கேரண்டீடு பென்ஷன் பிளான் வேற சொல்றாங்க. அப்படிங்கும் போது நம்ம எப்படி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு நம்ம வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். இதை நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது அவங்க கம்பெனியோட வெப்சைட்ல போய் நான் என்ன பண்ணேன், பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணேன். அதுல வந்து கேரண்டீடு பென்ஷன் பிளான் கால்குலேட்டர் அப்படின்னு இருக்கு. அதுல போய் அவங்களுடைய வெப்சைட்ல போய் இந்த இவங்களுடைய வயசுக்கு நான் வந்து பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் வந்து நான் வந்து கீன் பண்ணேன். டவுன்லோட் பண்ணி அதை பார்க்கும்போது அதுல ஒரு பாயிண்ட் எனக்கு கிடைச்சது. அது என்ன பாயிண்ட் அப்படிங்கறத உங்களுக்கும் சொல்றேன். அந்த பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி தான் வருது. இதுல பாருங்க, யூ ஹேவ் பர்ச்சேஸ் பிரைஸ் 25 lakhs, you or your wife will get guaranteed income of 49,976 every 3 months from December 2026. 5 வருஷம் டிஃபர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டுங்க, இதெல்லாம் ஓகே, இதுல எல்லாம் குழப்பம் இல்லை.
இதெல்லாம் பென்ஷன் எப்படி வருது, என்ன வருதுங்கிறதெல்லாம் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுல என்ன பாயிண்ட் எனக்கு கிடைச்சது அப்படின்னா, நான் எதை ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஐசிஐசிஐ ப்ரூ guaranteed pension plan is only the name of the policy and does not in any way indicate the quality of the policy, its future prospect or return. However, in the above illustration, annuity payment and death benefit are guaranteed அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து இதுல 5வது பாயிண்ட் பாருங்க. 5வது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, the annuity amount given above is only indicative. Please check the actual annuity amount at the time of issuance of the policy. மேலே சொன்ன annuity amount வந்து only indicative தான். actual annuity amountங்கிறது பாலிசி இஷ்யூ பண்ணும்போது நீங்க செக் பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. எதுக்கு கேரண்டீடு பென்ஷன் பிளான்ல இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க? அப்ப ஒருவேளை நம்ம அவங்க பாலிசி எடுக்கும் போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதுதான் அப்ளை ஆகும் போல் இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர வேண்டியதா இருக்கு. அப்ப அவங்களுடைய கம்பெனி எக்ஸிக்யூட்டிவே எனக்கு போன் பண்ணார். நான் அந்த வெப்சைட்ல பார்த்த விவரத்தை வச்சு கம்பெனியோடைய எக்ஸிக்யூட்டிவே என்ன பண்ணாரு, எனக்கு போன் பண்ணாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் எல்ஐசியில வந்து ஒவ்வொரு டிஃபர்மெண்ட்டுக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு அப்படிங்கிற சார்ட் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்ப அட் பிரசன்ட் உங்களுடைய ஆனுட்டி ரேட் சார்ட் இருந்தா எனக்கு அனுப்புங்க. கம்பேரிட்டிவா எது நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது வரைக்கும் எனக்கு அனுப்பல. அப்ப கரண்ட் ஆனுட்டி ரேட் அப்படிங்கிறது பாலிசி இஷ்யூ பண்ணும்போது தான் தெரியுமாங்கிறது தெரியல. அப்ப இது வந்து ஒன்லி இண்டிகேட்டிவ் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பாயிண்ட வச்சு அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எதுக்கு நான் இப்ப ஷேர் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நண்பர்களே, கேரண்டீடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. அதுலயும் சில நுணுக்கங்கள் இருக்கு. அந்த நுணுக்கங்களையும் நம்ம தெளிவா ஆராய்ந்து நம்ம வந்து நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா பிரைவேட் கம்பெனியோட ப்ராடக்ட படிக்கிறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு நமக்கே. உண்மையிலேயே சொல்றேன், ஒவ்வொரு கம்பெனியோட ப்ராடக்டும் ரொம்ப கன்ஃபியூஸா கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு பல தடவை ரிப்பீட்டா படிச்சு லைன் பை லைன் படிச்சாதான் அந்த பிளானை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதாவது இந்த ஃபீல்ட்ல இருக்கிற நமக்கே அப்படின்னா பப்ளிக்கை பத்தி நம்ம சொல்லணுங்களா? அப்ப நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்தா தான் இந்த மாதிரி பிரைவேட்டோட தாக்கத்தை நம்ம வந்து தவிர்க்க இயலும். நம்மளுடைய கிளைண்ட வந்து எஜுகேட் பண்ண முடியும். அப்புறம் முடிவு அவங்க கையில தான். எது பெட்டருங்கிறத முடிவு பண்ண வேண்டியது அவங்க தான். நம்ம அது மோசம் அப்படின்னு சொல்ல வரல. நம்ம அதுல உள்ள நுணுக்கத்தை பார்ட்டிக்கு வந்து எஜுகேட் பண்றோம். பார்ட்டி முடிவு பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சீக்ரெட்டா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் நம்மகிட்ட இருக்கு, ஷேர் பண்றோம் சோசியல் மீடியால. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு கொட்டேஷனையும் சார் நீங்க வந்து அந்த பென்ஷன் கால்குலேட்டர்ல போட்டு பாருங்கன்னு தான் சொல்றாங்களே ஒழிய அந்த சார்ட் நமக்கு அனுப்பவே இல்லை இது வரைக்கும். அப்ப ஆக்சுவல் ஆனுட்டி ரேட் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியல. அவங்களுடைய பேம்லெட்லயே கொடுத்திருக்கான். நீங்க வந்து இந்த பிளான்ல என்ன கேரண்டீட் அப்படின்னா, நீங்க வந்து பாலிசி எடுக்கும் போது என்ன ஆனுட்டி ரேட் இருக்கோ அது வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். அது வந்து கேரண்டீட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப என்ன வந்து நமக்கு ரேட் இருக்கு அப்படிங்கிறது ஒரு புரியாத புதுரா தான் இருக்கு. நமக்கு தெரியல. இதே ரேட்டு கிடைச்சாலும் கிடைக்கலாம், இல்ல என்ன ரேட் இதை விட நம்மளை விட கம்மியா இருந்தால் இருக்கலாம். என்னங்கிற விவரம் நமக்கு தெரியாதனால ஒரு தெளிவு பண்ணிக்கங்க அப்படின்னு நீங்க உங்க கிளைண்ட்டுக்கு எஜுகேட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம நண்பருக்கு சொன்னேன். அதனால இது உங்களுக்கும் உபயோகமா இருக்கும். இந்த ஒரு பிளானுக்கும் இல்லாம பல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதால இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நண்பர்களே, இந்த வாரம் கேள்விகள் தரப்படும் பகுதி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புறேன். அடுத்த வாரம் உங்களது கேள்விகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9443763311. இமெயில் ஐடி r.madiyalagan1963@gmail.com. ஒரு முகவர் ஒரு கேள்வியை கேளுங்க. அனைவருக்கும் பயன் தரக்கூடிய கேள்வியை கேளுங்க.
கேளுங்கள், கற்றுக்கொள்வோம், வளர்வோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர். மதியழகன், SBA LIC திருப்பூர். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.